examination கேள்விக்கூடாக கிலோகிராம் உள்ள ஒரு நிலை பொருள் 50 நியூட்டன் விசையினால் இழை நிலைக்குடன் இழுக்கப்படுகிறது. 50 நியூட்டன் விசையானது மேல் நோக்கிய நிலைக்குடன் ஆல்பா கோணத்தை ஆக்குகின்றது. ஆல்பாவின் பெருமானத்தை காண்கிறது. ஒழுங்கா செய்ய வேண்டியாக இவங்க ஒரு நிலைக்குண்டான ஒரு கோணம் பற்றி யோசிக்கிறார். ஒரு இழைய வந்து துணி கொண்டு கொண்டு விடப்பட்டு ஒரு விசைக்கு இழுக்கப்படுகிறது. உங்களுக்கு அந்த இழை இழுக்கப்பட்டால் இந்த வகையில போகணும். இதுல வந்து நிறை வந்து சரியாக நிலைக்காம வீடியோ தெரியுது இல்ல? சார் ஒன்றுமே தெரியல சார். இன்னொரு கவரேஜ் ப்ராப்ளம். 12வது கேள்வி. 10 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து தொங்குது. இப்ப இது பொருள்னு சொன்னா அவடத்தை நாம திணிவை தொங்க விட்டோம்னா இப்படி தொங்கும். இத என்ன செய்யறாருன்னு சொன்னால் அப்ப இதுல நிறை இருக்கும். இத வந்து ஒரு சைடுக்கு இழுக்கிறாரு. இழுத்த உடனே வந்து இந்த இழை வந்து இப்படி வந்துடும். இழை வந்து இந்த புள்ளியில இருந்து இப்படி திணிவு இருக்க இவர் ஒரு சைடுக்கு இழுக்கிறார். ஆனால் கிடையாக இழுக்கல, இப்படியாக இழுக்கிறார். இதான் அந்த 50 நியூட்டன் விசையால இழுக்கிறார். இதுல சி வரும். இதுல வந்து நிற வரும். 10 கிலோகிராம் திணிவு தானே, 10 ஜி என்று போடுங்க அல்லது 100 நியூட்டன் என்று போடுங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் ஒழுங்காக கீறி இருக்கிறேன். பாருங்க, 10 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து தொங்குகிறது. பொருள் 50 நியூட்டன் விசையினால் இழை நிலைக்குத்துடன் 30 பாகை இழை நிலைக்குத்துடன்
30 பாகை கோணத்தில் அமையுமாறு இழுக்கப்படுகிறது. 50 நியூட்டன் விசையானது 50 நியூட்டன் விசையானது மேல் நோக்கிய நிலைக்குத்துடன் அல்பா, கீழையும் எடுக்கலாம், ஆனால் கூர்ங்கோணமாக அல்பாவை கருதி கொள்ளுங்க. மேல் நோக்கிய நிலைக்குத்துடன் அல்பா. இப்ப 50 நியூட்டன் விசை என்று சொல்றது கிடையாக கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை, இது 90 இருந்திருக்கு. அப்ப கொடுக்கப்பட்ட இந்த விசையை கொஞ்சம் சாய்வாக கொடுத்திருக்கிறார். சோ இவ்வளவு பகுதியும் தான் இதுல காட்டப்பட்டிருக்கிற விஷயம். ஆகவே இழை ஒரு சாய்வை ஏற்படுத்தும், நிறை இருக்கும், விசை இருக்கும். சாதாரணமா இலாமியின் தேற்றத்தை பாவிச்சோம் என்று சொன்னால் நாங்க விடைக்குள்ள போயிடலாம். சோ நான் விசைகளை வெளியில குறிப்பீடு செய்து காட்டுறேன். இதுல ஒரு 50 நியூட்டன் இருந்துச்சு. இதுல ஒரு நிலைக்குத்தோட ஒரு அல்பா இருந்துச்சு. இதுல ஒரு 30 பாகை கோணம், இதுல டி என்று சொல்லக்கூடிய விசை இருந்துச்சு. சரியாக நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 100 நியூட்டன் இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு தெரியும், இது 30 பாகை என்றால் இவ்வளவும் 150 பாகை. இது அல்பா பாகை என்றால் இவ்வளவும் 180 சய அல்பா பாகை. சோ இந்த இடம் முழுக்க நீங்க இவ்வளவையும் அடையாளப்படுத்திக் கொள்ளையிலும் 180 சய அல்பா. காரணம், இவ்விடத்தால ஒரு நிலைக்குத்து கோடு இருக்கிறதால இந்த அல்பா போனிச்சு என்று சொன்னால் இவ்வளவும் 180 சய அல்பா. ஒரு நேர்கோட்டுல இது π மைனஸ் அல்பா கோணம். இது எங்களுக்கு 180 பாகை நேர்கோடு. 30 பாகைய கழிச்சிங்க என்று சொன்னால் இவ்வளவும் எங்களுக்கு 150 பாகை. இப்ப சமநிலைய கருத்தில் எடுத்தோம் என்று சொன்னால் மடித்து கொண்டும் செய்யலாம், சாதாரணமான பகுதி ஊடாகவும் செய்யலாம். இலாமியின் தேற்றம் பாவிக்கிறார்கள், இலாமியின் தேற்றத்தை பாவிச்சு இதுக்குள்ள பயன்படுத்தலாம். மடித்து செய்கிறார்கள் சுலபமாக விட வரக்கூடிய மாதிரி அவருடைய ஒரு பகுதி இருக்குத்தான். அதாவது 50 மடிச்சு விட்டால் 50 சைன் அல்பா. இந்த டி என்று சொல்றத மடித்தால் டி கொஸ் 60க்கு சமனா இருக்கும் ஒரு விதம். நிலைக்குத்தாக மடித்தால் டி கொஸ் 30ம் 50 கொஸ் அல்பாவும் 100க்கு சமனா இருக்கும். அதை வச்சு கொண்டும் செய்யலாம். அல்லது சமநிலை என்று தானே கொண்டிருக்கிறோம், இலாமியின் தேற்றத்தை பாவிச்சோம் என்று சொன்னால் இந்த 100 நியூட்டனுக்கு எழுத வேண்டிய சைன் கோணம் 30 சக அல்பாவுக்குரிய கோணம். இந்த 50 நியூட்டனுக்கு எதிராக வார கோணம், 50 நியூட்டனுக்கு எதிராக வாரது சைன் 150 பாகை கோணம். இந்த டீக்கு எதிராக வாரது சைன் π மைனஸ் அல்பா அல்லது 180 சய அல்பா கோணம். இதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது, அது அப்படி இருக்கட்டும். 100 கீழ் சைன் 30 சக அல்பா, அது சமன் 50 கீழ் அரை என்று வரும். அது சமன் டீயின் கீழ் சைன் 180 சய அல்பா சைன் அல்பா. விகிதம் மாறாது. இரண்டாவது கால்வட்டம் சைன் அல்பா. இது ரெண்டையும் நாங்க சமப்படுத்தி கொண்டமாக இருந்தால் அல்பா எத்தனை பாகை என்று கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு இது ரெண்டையும் சமப்படுத்தினதுக்கு பிறகு டீக்குரிய விடையையும் கண்டுபிடிக்கலாம். இவ்வளவுதான் நீங்க இதுல செய்யக்கூடிய பகுதி. டேர்ம் எக்ஸாம்ல வந்த கேள்வி. இப்படியான நுணுக்கமான சின்ன கேள்விகளை பார்த்து கொண்டா போதும். ரிஸ்க் எடுக்கிற கேள்விகள் தேவையில்லை. சும்மா தேவையில்லாத விசைகளுக்குள்ள கலப்படங்கள் செஞ்சு கொண்டு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இந்த சமநிலையில இருக்கிற கன்செப்டை பிடிச்சி செய்யக்கூடிய மாதிரி இருந்தீங்கன்னா சாரி. ரைட், இதை சமப்படுத்துவோம். இதை சமப்படுத்தி விட்டோம் சொன்னா விட வரும். இங்க செய்யறேன். 100 கீழே சைன் அல்பா. இந்த கீழே இருக்கிற 2 மேல போயிரும், கீழே 1 இருக்கும். இந்த 100க்கு இந்த 100 வெட்டினா இது 1 என்று வரும். 1 சைன் 30 சக அல்பா. So 1 சமன் சைன் 30 சக அல்பா. இத இங்க கொண்டு போய் பெருக்குங்க. 1 தான் மிச்சம். 1 என்று சொல்லுறது சைன் 90 பாகைக்கு சமன். இங்க சைன் எடுத்தோம் என்று சொன்னா 30 சக அல்பா.
சைனையும் சைனையும் விட்டோம் என்று சொன்னால் 90 பாகை சமன் 30 பாகை சக அல்பா. 30 கொண்டாந்தீங்க கழிங்க. ஆகவே விட அல்பா சமன் 60 பாகை. முதலாவது பாட் முடியும். விசைகளை பிரித்து கொண்டும் செய்யலாம். அப்ப நாங்க இது ரெண்டையும் சமப்படுத்தி இருக்கோம். நீங்க முதல் சிம்பிளா யோசிங்க. இந்த பட வரைவு உங்களுக்கு ஏழுவாக இருக்குதா? இளைய நாங்க ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்த வேண்டாம். இலை இப்படி சாஞ்சி வரும். தொங்கிக் கொண்டிருந்த இலை சாய்ந்து வரும். அது நிலைக்குத்தோட 30 பாகை சாய்ந்து வருது. நீங்க இழுக்கப்பட்ட விசை நிலைக்குத்தோட அல்பா கோணத்தினூடாக சாஞ்சிருக்கு. திணிவு கீழ் நோக்கி இருக்கு. இலாமையின் தேற்றம் உங்களுக்கு தெரியும். ஆகவே 100 எடுத்தால் இந்த கோணம், 50 எடுத்தால் இந்த கோணம், டி எடுத்தால் இந்த கோணம் சைனின் ஊடாக எழுதப்பட்டால் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் கீமுக்குரிய இடம் இது படம் மார்க்ஸுக்குரியது. இந்த இலாமையின் தேற்றம் பாவிக்கிறது மார்க்ஸுக்குரியது. அதை சமப்படுத்தல்ல 2 சமப்படுத்தல்களை நாங்கள் வெளியில காட்டிக் கொள்றது மார்க்ஸுக்குரியது. அல்பாவுக்குரிய விடையை காட்டுறது மார்க்ஸுக்குரியது. உங்களுக்கு இப்ப 60 பாகன்றது தெரியும் தானே. சோ நீங்க இப்ப என்ன செய்யலாம் என்று சொன்னால் டி இந்த பகுதி கல்லியில அல்பாவின் பெருமானத்தை காண்க அப்படி என்று கேட்டிருக்கு. டி இந்த பெருமதியை நாம் அந்த இடத்துல கண்டு வைத்துக் கொள்வோம். ஆகவே டிக்குரிய விட அடுத்த 2ஐயும் சமப்படுத்துங்க. அளிக்கிறேன். அடுத்த 2 பகுதிகளையும் சமப்படுத்துங்க. டி காணலாம். கேள்வியில கேட்கல என்றாலும் செய்து விடுங்க, பரவாயில்லை. 50 அதுக்கு கீழே ஒரு அரை இருந்துச்சு. அது சமன் டிக்கு கீழே ஒரு சைன் அல்பா இருந்துச்சு. இந்த 2 மேல போன உடனே 100 சமன் டியின் கீழ் சைன் அல்பா. 100 சைன் அல்பா தான் டிக்குரியது. அல்பா உங்களுக்கு 60 பாகை என்று தெரியும் தானே. 100 சைன் 60 பாகை சமன் டிக்குரிய விடையாக இருக்கும். இப்ப நாங்க டிக்குரிய விடையாக 100 தர வர்க்கமூலம் 3 கீழ் 2 டி ஆக இருக்கும். ஆகவே இதை சுருக்கினால் 50 வர்க்கமூலம் 3 நியூட்டன் தான் அந்த இழையில இருக்கின்ற இழுவையாக இருந்தது. பதிமூன்றாவது கேள்வி. அளிக்கிறேன். 13வது கேள்வி. ஒரு அர்கோனியக்கு இருங்க. ஒரு அர்கோனி ஒழுங்கான மையம் வந்து ஓ. படம் ஊடாக நான் இங்க கூறிக்கொள்கிறேன். இனி கேள்விகள் வந்து அது ஃபுல்லா செய்யணும். அங்கே இருக்கிற கேள்விகள் முழுக்க நாங்க டக்குன ஓடி போக இயலாது. நிதானமா எக்ஸாம் செய்ய போறோம்ன்ற ஒரு கன்செப்ட் ஊடாக இனி செய்யணும். இனி நீங்க எதிர்நோக்குறதெல்லாம் பரீட்சைகள் தான். செல்ஃபாக செய்யக்கூடிய ஆற்றலை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ண வேணும். முன்கூட்டி சொல்லி இருக்கிறேன். நான் ஒவ்வொரு சின்ன 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 புக்கா தாரேன். நீங்க அதை கொஞ்சம் இருந்து ஒர்க் அவுட் பண்ண கொஞ்சம் விஷயங்களை பிடிச்சு கொண்டு போகலாம். ஒழுங்கான அர்கோனி ஒவ்வொரு அகக்கோணங்களும் 120 பாகையை கொண்டிருக்கணும். சமச்சீர் என்ற ஒரு விஷயத்தையும் கவனத்தில் எடுத்து படம் கீறவனும். கையால படம் கீறலாம், ரூலர் இல்லாம, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சமச்சீர் வடிவம் தெரிய வேணும். ஒவ்வொரு ஸ்பேஸையும் சரியாக பார்த்து கீறினீங்க என்று சொன்னால் அந்த அர்கோனியில எங்களுக்கு விசை குறிப்பீடோ அத பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நிறைய பகுதிகள் செய்துட்டீங்க. சரி, ஓவென்று செல்லக்கூடியது மையமாக இருந்திருக்கு. ஓவென்று செல்லக்கூடியது மையமாக இருந்திருக்கு. ஆகவே நான் சுமார் நோமலான ஒரு கோடுகள் ஊடாக இந்த மையம் இனம் காணுவோம். சரி, இது ஓவென்ற புள்ளி. மற்றதெல்லாம் அடிக்கிறேன்னா ஒவ்வொரு சமபக்க முக்கோணிகள் தெரியும்.
அதை நினைச்சு கொண்டீங்கன்னா சரி. ஓ என்பது ஏபிசிடி எனும் ஒழுங்கான அறுகோணி ஒன்றின் மையமாகும். இந்த 4 விசைகள் முறையே ஓபியில தாக்குது, ஓசியில தாக்குது, ஓடி ஓஇ 4 இடத்துல தாக்குது. இவற்றின் விளைவுளானது ஓடி வழியே தாக்குகின்றது. இதுல ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கொள்ளணும். இப்ப ஒருத்தர் வந்து பிள்ளையாக குறிக்கிறார், பாருங்க, பிள்ளையா குறிக்கிறார். ஏ போடுறார், பி போடுறார், சி போடுறார், டி போடுறார், இ போடுறார், எஃப் போடுறார். பிள்ளை கஷ்டப்படுவீங்க, பிள்ளைண்டா கஷ்டப்படுவீங்க. அந்த விளையுள் ஓடி கூடாக தாக்குதண்டா இதுக்கு செங்குத்தாக விசையை பிரிக்க வேண்டி வரும். சோ டி அவடத்தை வரப்படாது. ஓவென்று சொல்ற புள்ளி விடத்த இருந்தா ஒன்று டி இஞ்சால இருக்கணும் அல்லது இஞ்சால இருக்கணும். அப்ப உங்களுக்கு ஏ விடத்தை இருக்கணும்டா ஏ விடத்துல இருந்து பி விடத்துல இருந்து சி விடத்துல இருந்து டி விடத்தை வந்தா உங்களுக்கு லேசா இருக்கும் படம். ஓடி என்றதை கிடையாக கொண்டு வாங்க, அல்லது நிலைக்குத்தாக வாரத்துக்கு வாய்ப்பு இல்லாம கிடக்குது. சோ டி இந்த இடம் இ என்று வரும், இந்த இடம் எஃப் என்று வரும். இத கேள்வியில கடைசியில தான் வாசிச்சு விளங்கிக் கொள்ளணும். கடைசி வரையும் 10 கேள்வியை வாசிச்சு முடிக்கணும். அப்ப ஓடி வழியே தான் விளைவுள் இருக்கு கடைசியில முடிச்சிருக்காரு என்றால் ஓடிய கிடையாக வச்சிருக்கிறது நல்லது. ஆகவே படத்துல இந்த அமைப்புல நீங்க எழுத்து ஓடரை மாற்றிக்கொள்ளுங்க, முதலாவது விஷயம். ரெண்டாவது, அதுல காட்டப்பட்டிருக்கின்ற விசைகள் அவ்வளவையும் குறிப்பீடு செய்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றா குறியுங்க. முதலாவது ஓபி வழியே 4 நியூட்டன், ஓபி வழியே 4 நியூட்டன். இரண்டாவது ஓசி வழியே 8 நியூட்டன். மூன்றாவது ஓடி வழியே 6 நியூட்டன். ஓஇ வழியே 2p நியூட்டன், 2p நியூட்டன். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 60 பாக இருக்கு. நிலைக்குத்தாக பிரித்து அரைவாசாக்கினா 30 பாக வரும். விளையுள் ஓடி வழியே தாக்குகின்றது என்று சொல்லியிருக்கிறார். படத்தை கீழே எடுங்க. இப்ப விளையுள் வந்து ஓபி வழியே இருந்தா பாருங்க, விளையுள் ஓடி என்று சொல்லுறது இப்படி இருக்கு கிடையாக. இந்த திசையில தான் இந்த விளையுள் இருக்கிறதால விளையுள் ஆர் என்று சொல்றது ஓடி பக்கம் இருக்கென்றால் விளையுள் இந்த திசை உங்களுக்கு இப்படி என்று கருத்து. இதுதான் கருத்து. விளையுள் கிடையாக இருக்குது. அப்படி என்றால் நீங்க இந்த தொகுதியை நிலைக்குத்தாக பிரித்த கூறு பூச்சியமா இருக்கும். கன்செப்ட நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நிலைக்குத்தாக பிரித்த கூறு பூச்சியமா இருக்கும். கிடையாக பிரித்த கூறு விளையுளை தரும். கிடையாக பிரித்த கூறு விளையுளை தரும். அவர் ஓடி என்று சொன்னதால ஓடி திசையில விளையுள் இருக்கும் என்றால் அந்த திசைக்கு செங்குத்தான கூறு பூச்சியமா இருக்கும். அது கிடைதான் என்ற அர்த்தம் தேவையில்லை. ஏதாவது ஒரு திசையில விளையுள் இருக்கும் என்றால் அந்த திசைக்கு செங்குத்தாக பிரித்த கூறு பூச்சியமாக இருக்கும். சோ கீழே நோட் அவுட் பண்ணி சும்மா எழுதி வச்சுட்டு, விளையுள் ஓடி வழியே இருப்பதால் விளையுள் ஓடி வழியே பிரேக்கெட்டுக்குள்ள கிடையாக இருப்பதால் ஓடிக்கு செங்குத்தான பிரேக்கெட்டுக்குள்ள நிலைக்குத்தாக ஓடிக்கு செங்குத்தான பிரித்த கூறு பூச்சியம் ஆகும். விளைவுள்ள ஓடி திசையில இருக்கண்டா அவருக்கு செங்குத்தாக துணிந்த கூறு சொல்ற தமிழ்ல
அந்த துணிந்த கூறு தான் நான் தமிழ் சும்மா நடைமுறை சொல்லாக பிரித்த கூறுன்னு எழுதியிருக்கிறார். அதை சொல்ற துணிந்த கூறு உண்டு. ஸோ அந்த பிரித்த கூறு பூச்சியமாக இருக்கும். ஸோ விளையுள் நீங்க காண்றண்டா கிடையா பிரித்த விளையுள் வரும். ஆனால் தெரியாத ஒரு விச பி இருக்கிறதால பூச்சியத்துக்கு சமப்படுத்தினா தான் கண்டுபிடிக்கலாம். அதற்காக ஓடி என்றது கிடையாக இருக்கண்டா நீங்க நிலைக்குத்தாக பிரித்த கூறு பூச்சியம் என்று முடிவெடுக்கிறோம். இதுல தேவையான நோட் பண்ணுங்க. நான் குறியீட்டால லேசா காட்டி இருக்கிறேன். தேவையான பகுதியை நோட் பண்ணுங்க. நிலைக்குத்தாக பிரித்தால் பூச்சியம் வரும், கிடையாக பிரித்தால் விளையுள் வரும். இந்த கன்செப்ட் மட்டும் நோட் பண்ணிக்காங்க. ஓடி கிடையா இருக்கிறதால கிடையாக பிரித்தால் ஓடி பக்கமே பிரித்தால் விளையுளை தரும். ஓடிக்கு செங்குத்தாக நிலைக்குத்தாக பிரித்தால் பூச்சியத்தை தரும். சோ முதலாவது பகுதியை நாங்க எடுத்துக்கொள்கிறோம். ஓடிக்கு செங்குத்தாக அதாவது நிலைக்குத்தாக அதை நாங்க பிரித்து கொள்ள போறோம். ஆகவே நிலைக்குத்தான கூறு சமன் பூச்சியம். ஆரம்பத்திலே இதை சுட்டி காட்டுங்க. விசைகள் அவ்வளவையும் நிலைக்குத்தாக பிரித்தால் இந்த இடத்தால நாங்க பிரித்தால் 2p வந்து cos 30 பாகை ஊடாக மடியும். ஆகவே முதலாவது விசை 2p cos 30 பாகை. இந்த விசை மடிச்சாச்சு. இது வராது. இது ரெண்டும் கீழ் நோக்கி மடியும். 30 பாகையால மடியும். இதுவும் 30 பாகையால மடியும். ஆகவே -4 cos 30 பாகை -8 cos 30 பாகை அது சமன் பூச்சியம். எல்லா இடத்திலையும் cos 30 பாகையால தான் இருக்கிறதால cos 30 பாகையை மட்டும் தனி அப்படியே வெட்டினன்னு சொன்னால் இப்படி வரும். எல்லா cos 30 பாகையும் வெற்றதா நினைச்சுக்கொள்ளுங்க. சுருக்கத்துக்கு லேசி, பெருமதி போட தேவையில்லை. ஆகவே 2p விட 4 8 சேர்ந்த 12 அது வலது பக்கம் போனா +2 வரும். சோ p விட 6 நியூட்டன் கண்டா பிரிப்பம். p விட 6 நியூட்டன். ஒரு பாட் முடிஞ்சு. விளையுளின் பருமன் கிடையாக பிரித்த கூறுதான் விளையுளுக்கு சமனாக இருக்கும். ஆகவே அடுத்த பாயிண்ட் அவுட் போடுங்க. கிடையாக பிரித்த கூறு விளையுளை தரும். ஆகவே விளையுள் என்று சொல்லுறது R சமன் எல்லா விசைகளையும் கிடையாக பிரிப்போம். அதுல தனிய ஒரு 6 நியூட்டன் இருக்கிறார். இந்த 2p மடிச்சிங்கன்னு சொன்னா பிளஸ் பக்கம் மடியும். அதால உங்களுக்கு 2p cos 60 பாகை வரும். இந்த 8 நியூட்டனை மடிச்சிங்கன்றால் பிளஸ் பக்கம் மடியும். அதால சக 8 cos 60 பாகை வரும். இந்த 4 நியூட்டன் ஒரு ஆள் இருக்கிறார். அதையும் கிடையாக மடிச்சிங்கன்றால் -4 cos 60 வரும். கிடையாக மடிக்கும் போது எல்லாம் 60 பாகை, நிலைக்குத்தாக மடி சரி. 2p cos 60 இதுல ஒரு அரை வெட்டுப்படுதல். 6 சக 6 சக 4 சய 2 6 மாறும் 12 2 14 நியூட்டன். அடுத்த பகுதி 14வது கேள்வி. 14வது கேள்வி. p சக q p சய q எனும் இரு விசைகள் 2 ஆல்பா கோணத்தில் தாக்குகின்றன. சும்மா ஒரு வெறுமன ஒரு படத்தை கீறிக்கொள்வோம். இவற்றின் விளையுள் தரப்பட்ட கோணத்தின் இருகூறாக்கியுடன் தீட்டா கோணத்தை அமைப்பின் அதை காட்ட சொல்லி இருக்கிறார். அளிக்கிறேன். இரண்டு விசைகள் 14வது கேள்வி. இதுல ஒரு விசை, இதுல 2வது விசை, இதுல p சக q போடுறேன்.
இதுல பி சய கியூவை போடும். இதை நான் சரியா ரெண்டா பிரிச்சா அதை சொல்ற இருகுறாக்கி கோணம். இங்கல பக்கம் ஒரு அல்பா வரும், இங்கல பக்கம் ஒரு அல்பா வரும். நான் கீறி இருக்கிற கோடு விளையுள் கோடு அல்ல, நான் கீறி இருக்கிற கோடு விளையுள் கோடு அல்ல, இருகுறாக்கி கோடு கீறி இருக்க. இப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டு சமனான விசைகள் இதுல தாக்கி இருந்தால் விளையுள் சரியாக அரைவாசியினூடாக செல்லும். அதுல ஒரு விசை வந்து பெரிய விசை இருந்தால் பெரிய விசைக்கு கிட்டத்தான் விளையுள் செல்லும். இவர கோணம் பெருசா இருக்கும், இவர கோணம் பெருசா இருக்கும். அப்ப இந்த விளையுள் என்று சொல்லக்கூடிய கோணம் இப்ப கொஞ்சம் இப்படி கிட்ட வார மாதிரி இப்படி இருக்கு. இதுலயும் நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். விளையுள் என்று சொல்றது இந்த அரைவாசியை விட பணிஞ்சுதான் வரும். இந்த அரைவாசியை விட பணிந்துதான் இந்த விளையுள் வரும். இந்த விளையுள் அந்த இருகுறாக்கியுடன் அமைக்குகின்ற கோணம் பீட்டாவாக இருக்கிறான். இப்ப கேள்வி திரும்ப ஒரு தரம் வாசிங்க. ஒரு படத்தை கீறினா கன்ஃபியூஸ் ஆனா எங்களுக்கு 7 வரைக்கும் கீறினத்துக்கு பிறகு நாங்க திரும்ப படம் ஊடாக திரும்பியும் வாசிக்க வேண்டாம், பிள்ளை புடிபடும். அப்ப அவர் சொல்லி இருக்கிறது, இப்ப ஒருத்தர் வந்து இந்த 6 வந்து மேல் நோக்கி கீறிட்டார் என்று சொன்னால் அதுவும் நிலைக்குத்தோட டீட்டா கோணம் தான் போட்டிருப்பார், ஆனா பிள்ளையா கீறிக்கார் அர்த்தம். ஏனென்றால் எப்பொழுதும் விளையுளானது பெரிய விசைக்கு கிட்ட போகும், பெரிய விசைக்கு அண்மித்துத்தான் விளையுள் போகும். ஆகவே இந்த இருகூறாக்கி கோட்டுக்கு கீழே தான் விளையுள் வரும். அதையும் தெரிஞ்சிருக்கவர். பி சக கியூ பி சய கியூ எனும் இரு விசைகள் 2 அல்பா இடைக்கோணத்தில் தாக்குகின்றன. அதுல இருகூறாக்கிக்காக நாம பிரிச்சு அல்பா அல்பான்னு போட்டிருக்கோம். இவற்றின் விளையுள் தரப்பட்ட கோணத்தில் இருகூறாக்கியுடன் இந்த பகுதியோட பீட்டா கோணத்தை அமைக்குகின்றது. ஆகவே இந்த கோணம் உங்களுக்கு எவ்வளவா இருக்கும் என்று பாருங்க. கிடையோட விளையுள் அமைக்குகின்ற கோணம் எங்களுக்கு அல்பா மைனஸ் பீட்டாவாக இருக்கும், அல்பா மைனஸ் பீட்டாவாக இருக்கும். ஏனென்றால் இதற்குரிய இவ்வளவு கோணமும் அல்பா என்று தெரியும், அரைவாசி. அதுல இருந்து ஒரு பீட்டா குறைய இருக்குது. ஆகவே அல்பா மைனஸ் பீட்டான்றது வடிவம். உங்களுக்கு தெரியும் இவருடைய ஒரு விளையுளுக்குரிய அளவு உங்களுக்கு தெரியும். 2 விசைகள் இருந்தால் இப்படி விளையுள் இருந்தால் விளையுள் கிடையுடன் அமைக்கும் கோணத்துக்குரிய வாய்ப்பாடு tan அல்பா சமன் q sin பீட்டாவின் கீழ் p plus q cos பீட்டா. இதான் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும். இதை நீங்க அப்படியே இதுல பாவீங்க பாப்போம். விளையுளானது கிடையுடன் அமைக்கும் கோணம், அதனால் நீங்க எழுத வேணும் tan அல்பா மைனஸ் பீட்டா சமன் q sin பீட்டா. q என்றது இவன், so p minus q. sin பீட்டா என்று சொல்றது 2 அல்பா, அதுல முழுமையான கோணம் கீழ் p plus p என்று சொல்றது இது இவ்வளவு விசை, p plus ஒரு பிரேக்கெட் போடும் q cos பீட்டா. q என்று சொல்ற இவர் p minus q, அதுல cos 2 அல்பா முழுமையான கோணம். இவ்வளவையும் சரியாக விளங்கி முதல் பாட் முடியுங்க, கேள்வி முடியும். சுருக்கினா கேள்வி முடியும். சாதாரணமான ஒரு திரிகோண கணித நாலேஜ். இந்த வாய்ப்பாட ஞாபகம் வச்சுக்கொண்டு இதுல q sin பீட்டாவின் கீழ் p plus q cos பீட்டாவை பார்த்து இது p ஆகவும் இது q ஆகவும் நினைச்சு வாய்ப்பாடு எழுதுங்க. அந்த டீட்டாவுக்கு பதிலாக முழுமையான கோணம் தான் டீட்டா, அந்த முழுமையான கோணத்துக்கு பதிலாக 2 அல்பாவை போடுங்க. அவ்வளவுதான் விஷயம். சுருக்குவோம், அழிக்கிற மற்றதெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் வந்து கொஞ்சம் தூரம் வரும். அத சுருக்கி பார்ப்போம், என்ன பகுதியில நாங்க சுருக்கி எடுக்கலாம் அப்படி என்று சொல்லிட்டு. இதெல்லாம் சைனிலையும் கொஸ்டிலையும் இருக்கிறதால இத ஃபர்ஸ்ட் சைன் அல்பா சய டீட்டாவின் கீழ் காஸ் அல்பா சய டீட்டாண்டோட தான வந்து சைனின் கீழ் கொஸ் கண்டு உடைக்கலாம். p மைனஸ் q அடைப்பு போட்டு கொண்டு செய்யலாம், பிள்ளைய தவிர்க்கலாம். கீழே இந்த p plus q என்று சொல்லுறதும்
சக பி மைனஸ் கியூ என்று சொல்லுறதும் cos 2 ஆல்பா. இத இங்கல கொண்டு வந்து பெருக்குங்க, இத இங்கல கொண்டு போய் பெருக்குங்க. படம் அழிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த செட் அவ்வளவையும் இங்கல கொண்டு வந்து பெருக்கினீங்கன்னு சொன்னால் சைன் அல்பா மைனஸ் பீட்டா வந்து இந்த கோவை அப்படியே, அதாவது பி பிளஸ் கியூ என்று சொல்லுறதையும் சக பி மைனஸ் கியூ cos 2 ஆல்பா என்று சொல்லுற கோவையையும் பெருக்கும். இது இங்கல வந்து பெருக்கினால் ஒரு பி மைனஸ் கியூ சைன் 2 ஆல்பா இருந்துச்சு, அதோட இது வந்து பெருக்கினால் கொஸ்டின் அல்பா மைனஸ் பீட்டா. சுருக்க பகுதி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா விட வந்துடும். அடிக்கிறேன். முதலாவது சுருக்கம், இதால பெருக்கம் செய்தோம் என்று சொன்னால் பி சக கியூ என்ற ஒரு கோவையோட சைன் அல்பா மைனஸ் பீட்டா. இதை எடுத்து இதால பெருக்கினோம் என்று சொன்னால் பி சய கியூ என்ற கோவையோட இந்த இடம் சைன் அல்பா மைனஸ் பீட்டாவும் cos 2 ஆல்பாவும் விளங்குதான்னு பாருங்க. இதை எடுத்து இதை பெருக்கிருக்க 3 துண்டு வரும். பி மைனஸ் கியூ வரும், பெருக்கப்பட்ட சைன் அல்பா மைனஸ் பீட்டா வரும், கொஸ் இடம் வரும். இங்கால பாருங்க பி மைனஸ் கியூ இருக்கு, ஒரு சைன் 2 ஆல்பாவும் கொஸ்ல அல்பா மைனஸ் பீட்டாவும். இந்த கோவையும் முன்னுக்கு பி மைனஸ் கியூ இருக்கு, இந்த கோவையிலையும் முன்னுக்கு பி மைனஸ் கியூ இருக்கு. ஸோ இந்த பி பிளஸ் கியூ சைன் அல்பா மைனஸ் பீட்டான்ற கோணத்தை அப்படியே வச்சு கொள்ளுங்க. இவ்வளவுலையும் ஒரு அடைப்பு இருக்கு சமன். இது அப்படியே அங்கால கொண்டு போய் இந்த பி மைனஸ் கியூவையும் இந்த பி மைனஸ் கியூவையும் பொதுவடுத்து விட்டா எழுதுறேன் பாருங்க, விளங்குறாண்டு. பி மைனஸ் கியூவை பொதுவடுத்து விட்டா இந்த செட்டை முன்னுக்கு எழுதுங்க. சைன் 2 ஆல்பா காஸ் அல்பா மைனஸ் பீட்டா வேண்டும். இது அப்படி அங்கால போனிச்சண்டா கழிபாடும். சைன் அந்த வரிகளை குறைக்கிறதுக்காக தான் அப்படி செய்யறேன். என்ன கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளணும். இந்த எழுதியா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் கழிபடும், முன்னுக்கு பி மைனஸ் கியூ ரெண்டுலையும் இருக்கும், அதை பொதுவட்டு முன்னுக்கு போட்டாங்க. இவருக்கு ஒரு சுருக்கத்தை எழுத போறேன். உங்களுக்கு தெரியும் sin A cos B மைனஸ் cos A sin B என்று இருந்தால் இவர் யாருக்குரிய விரிவண்டால் sin A மைனஸ் B க்குரிய விரிவண்டு தெரியும். sin A மைனஸ் விரிவுதான் sin A cos B. இங்க பாருங்க, sin A cos B மைனஸ் cos A என்ன இருக்கார், cos A sin B மாறி இருக்கிறார். சரியா தான் இருக்கு. இது A என்று எடுத்தால் இது B, இது அதே மாதிரி அதுல A இதுல B கிடைக்கும். சோ அந்த வாய்ப்பாடின் படி அதை எழுதினீங்க என்று சொன்னால் இவ்விடத்துல ஒரு P சக Q இருக்கட்டும், சைன் அல்பா மைனஸ் பீட்டா இருக்கு, இங்க எங்களுக்கு P சய Q என்ற கோவை இருக்குது. இவ்வளவுக்கும் பதிலாக எழுதுங்க சைன் 2 அல்பா சய A மைனஸ் B தானே, அல்பா மைனஸ் பீட்டா. அது கோணத்துக்குள்ள கழித்தல். So P சக Q sin alpha minus beta is equal to P minus Q. இதுல கழிங்க sin, நல்லா பாருங்க, இத கழிக்கக்குள்ள மைனஸ் அல்பா வாரத்தால ஒரு அல்பா வரும், இந்த மைனஸ் பீட்டாவை பெருக்கக்குள்ள ஒரு பீட்டா வரும். டோட்டாஸ் இருக்குங்க, கழிக்கிறார்கள் வெளியில கழிங்க தேவண்டா. அதுல கழிக்கக்குள்ள உங்களுக்கு 2 அல்பா சய அல்பா சக டீட்டாண்டு வரும், அதை சுருக்கினா அல்பா சக டீட்டா வரும். அதான் டிரெக்டா இருக்கு. எவ்வளவு தூரம் இருந்தத ஒரு அளவுக்கு விடத்தை கொண்டாண்டாச்சு. கேள்வியை பாருங்க, பெருசு மாதிரி தெரியும், யோசிக்க கூடாது. பேப்பர்கள்ல வந்த கேள்விகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இது நான் ஸ்ட்ரக்சருக்குள்ள போட்டிருக்கேன், எஸ்ஐல வந்த கேள்வி அது. இப்ப உங்களுக்கு என்ன பகுதியில விட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க.
பிக்கும் கியூக்கும் ஊடான தொடர்பு தான் அங்க விடையில் இருக்கு. ஸோ பி என்றது தனியாகணும், கியூ என்றது தனியாகணும். ரைட். இப்ப நாம ஒரு அதுல ஒரு வேலை செய்வோம். இதுல வந்து பி சைன் அல்பா மைனஸ் தீட்டா வேண்டும், கியூ சைன் அல்பா மைனஸ் தீட்டா வேண்டும். இதை எழுதலாம். இதை அடைவு நீக்கம் செய்தால் பி சைன் அல்பா சக டீட்டா வேண்டும் மைனஸ் கியூ சைன் அல்பா சக டீட்டா வேண்டும் எழுதலாம். பி எல்லாம் இப்ப ஒரு சைட் ஆக்குவோம், கியூ எல்லாம் ஒரு சைட் ஆக்குவோம். இந்த கியூ எஞ்சால கொண்டாடுவோம். ஸோ கியூ சைன் அல்பா சக டீட்டாவும் இங்கால கியூ சைன் அல்பா சய டீட்டாவும் இன்டு இதுல பி சைன் அல்பா சக டீட்டாவும் மைனஸ் பி அதை இங்கால கொண்டு வரேன் சைன் அல்பா சய டீட்டாவும் இன்டு அதுவும் முடிஞ்சு. இதுல கியூவை பொதுவாடுங்க, ஆரம்பத்திலே பொதுவாடு எழுதியிருக்கலாம். சைன் அல்பா சக டீட்டான்ற ஒரு துண்டும், சைன் அல்பா சய டீட்டான்ற ஒரு துண்டும். கேள்விகள் பெருசண்டு யோசிக்க வேணாம், கூட ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். எழுத்த பார்த்து பயப்படுறல்ல. சைன் அல்பா சக டீட்டா ஒரு துண்டு மிச்சம் இருக்கும், சைன்ல அல்பா சய டீட்டா ஒரு துண்டு மிச்சம் இருக்கும். பி வேறாக்கியாச்சு, கியூவை வேறாக்கியாச்சு. எழுத்துக்களை பார்த்து பயப்பட வேணாம். திரும்ப ஒரு தரம் இருந்து செய்து விட்டீங்கன்னு சொன்னா போதும். எழுத்துல ஃபுல்லா வரைஞ்சி வச்சிருக்கிறேன். அந்த ஓர்டர்ல சொல்லி 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 வந்திருக்கிறேன். அதை பார்த்து சரியாக கொண்டு வாங்க. உங்களுக்கு சைன் ஏ பிளஸ் பீட வாய்ப்பாடும் சைன் ஏ மைனஸ் பீட வாய்ப்பாடும் தெரியும். எழுத போறேன். அந்த ட்ரிக்னோமெட்ரியா வாய்ப்பாட்டிட பிரயோகம் மட்டும்தான் ஆரம்பத்துல முக்கியம்ன்றது இந்த கேள்விகள் செய்யற இடங்களை தான் காட்டி தரும். ரைட். ஒரு வாய்ப்பாடு இருக்கு. சைன் ஏ பிளஸ் சைன் பி என்று கூட்டலாக இருந்தால் 2 சைன் ரெண்டு கோணங்களையும் கூட்டி ரெண்டா பிரிக்க வேணும். கொஸ்டன் எழுதிட்டு ரெண்டு கோணங்களையும் கழிச்சு ரெண்டா பிரிக்க வேணும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், சைன் ஏ மைனஸ் சைன் பி என்று இருந்தால் ரெண்டு காஸ் அந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டி ரெண்டா பிரிக்க வேணும். சைன் அந்த ரெண்டு கோணங்களையும் கழிச்சு ரெண்டா பிரிக்க வேணும். இது ட்ரிக்னோவில் இருக்கிற ஒரு வாய்ப்பாடு. தேவைப்பட்ட அவடத்தை நோட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற பாட்டுக்குள்ள பகுதிக்குள்ள வரணும். ஸோ அந்த இடத்தை மட்டும் எடுக்கிறேன், மற்றதெல்லாம் அழிக்கிறேன். ஸோ இந்த கீழே இருக்கிற பார்ட் நான் திரும்ப எழுதுறேன், நீங்க தேவையில்லை. கியூ பொதுவாக இருக்க சைன் ஒரு அல்பா சக டீட்டா கிடக்குது, சக சைன் அல்பா சய டீட்டா கிடக்கு. லேசா வேற விட கியூ எடுக்கக்குள்ள சைன் அல்பா சக டீட்டா கிடக்குது மைனஸ் சைன் அல்பா மைனஸ் டீட்டா கிடக்கு. இதுல விரிவு கியூ தர 2 சைன் அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டிட்டு ரெண்டா பிரிங்க. திரும்ப கொஸ்ட் எடுத்து போட்டு அந்த ரெண்டு கோணத்தையும் கழிச்சு போட்டு கவனமா கழிக்கணும், ரெண்டா பிரிங்க. ஒரு பார்ட் முடிச்சு. இங்கால கியூ எடுத்துக்கிட்டு 2 மடங்கு ஃபர்ஸ்ட் கொஸ்ட் வரும். அந்த ரெண்டு கோணம் அல்பா சக டீட்டா அல்பா சய டீட்டா கூட்டி ரெண்டா பிரிங்க. அடுத்தது சைன் வரும். அந்த அல்பா சக டீட்டாவில இருந்து அல்பா சய டீட்டாவை கழிச்சு போட்டு ரெண்டா பிரிங்க. இனி விட முடியும். எழுதுறேன். இதுக்குரிய விட ஒரு கியூவும் ஒரு 2ம் சைன். இதை நல்லா பாருங்க, டீட்டாவுக்கு டீட்டா போயிடும். 2 அல்பாவை 2ஆல பிரிச்சா அல்பான்னு வரும். காஸ் இதை கழிக்கக்குள்ள மைனஸ் அல்பா போயிடும். இது பிளஸ் டீட்டாவாக 2 டீட்டா வரும். கீழே ஒரு 2 இருக்கிறதால ஒரு டீட்டா தான் வருமா. தேவைப்பட்டாக்கள் வெளியில கழிச்சு பாருங்க. மைனஸ் அல்பா பிளஸ் டீட்டா, மேல 2 டீட்டா வரும், கீழே ஒரு 2 மிஞ்சும், ஒரு டீட்டா. இவிடத்த கியூவை போடுங்க, தர 2 போடுங்க. இது 2ஐயும் கூட்டினவன் சொன்னால் கொஸ்ட்ல உங்களுக்கு டீட்டாவும் டீட்டாவும் போய்த்திரும் கழிவாட்டு. 2 அல்பாவை 2ஆல பிரிச்சா ஒரு அல்பா. சைன் கழிக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் 2 டீட்டா வருது. டீட்டா இஞ்சால வந்த மாதிரி அங்களையும் பாரு. ஸோ 2ஐயும் 2ஐயும் வெட்டுவோம்.
பீட்டாவை ஒரு சைட் ஆக்குவோம், பீட்டாவை ஒரு சைட் ஆக்குவோம், அல்பாவை ஒரு சைட் ஆக்குவோம். கியூ சைன் ஆல்பா, அங்கால இருக்கிற கொஸ் ஆல்பா இங்கால கொண்டு வாங்க. பி இங்கால இருந்தது கியூ, அங்கால இருந்தது பியா. இங்கால இருந்தது பி. பி இந்த இடம் ஒரு சைன் தீட்டா இருந்துச்சு, இங்கால இருந்த கொஸ் தீட்டாவை அங்கால கொண்டு போய் பிரிங்க. ஸோ எங்களுக்கு கேட்ட மாதிரியை விட இருக்கும் பாருங்க. கியூ சைன கொஸ்தால பிரித்தால் கியூ சான் ஆல்பா, பி சைன கொஸ்தால பிரித்தால் சான் தீட்டா. இதான் கேட்ட கேள்விக்குரிய விட. பதினைந்தாவது கேள்வி. நிலைக்குத்து சுவருடனும் கூரையுடனும் கட்டப்பட்ட இழை ஒன்றில் 100 கிலோகிராம் நிறை தொங்கவிடப்பட்டுள்ளது. இழை சுவருடன் கீழ்முகமாக 60 பாகை கீழ்முகமாக 60 பாகை கோணத்தை அமைப்பதோடு கிடை கூரையுடனும் 60 பாகை கோணத்தை அமைக்கிறது. இழையில் உள்ள இழுவைகளை காண்க. அளிக்கிறேன். ஒரு சுவரும் ஒரு கூரை, ஒரு நிலைக்குத்து கோடும் ஒரு மேல் நோக்கின ஒரு கிடையான பகுதி, இத கூரை என்று சொல்லுறோம், இத சுவர் என்று சொல்லுறோம். சுவர்ல ஒரு இழை ஒண்ண கட்டப்பட்டு இப்படி வச்சா உங்களுக்கு தெரியும் அந்த இழை வந்து இப்படி கிடக்கும். அப்ப இழையில ஒரு பாரத்தை கட்டி தூக்கினா அந்த இழை வந்து என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா கீழ் நோக்கிய நிலைக்குத்தோட 60 பாகை கோணத்தை ஒரு துண்டு ஆக்கியிருக்கான். இதுல பாரம் கட்டி இருந்திருப்பார். மற்ற இழையை எடுத்து என்ன செய்திருக்கார், இங்க கட்டி இருக்கிறார். இதுலயும் 60 பாகை கோணத்தை அமைக்கிறான். கேள்விய பாருங்க, சுவரோடையும் 60 பாகை கோணத்தை அமைக்கிறான். மேல இருக்கிற சீலிங் கூரை அதோடையும் 60 பாகை கோணத்தை அமைக்கிறான். கட்டி தொங்க விடப்பட்டது 100 கிலோகிராம் நிறை என்று சொல்லி இருக்கிறார். 100 நியூட்டன் தான் வரும். கிலோகிராம் நிறை நியூட்டன், கிலோகிராம் திணிவு ஜியால பெருக்கவர் அல்லது 10ஆல பெருக்கவர். இந்த இடத்துல இழையில 2ஆக பிரியும். இதுல ஒரு இழை இந்த T1 வரும், இந்த இழை பக்கம் T2 வரும். இவ்விடத்துல உங்களுக்கு வார கோணத்தை பார்த்தால் இது 60 பாகை என்றால் இதுவும் 60 பாகை. அந்த இடத்துல உங்களுக்கு 60 பாகை என்று சொன்னால் இந்த இடம் செங்கோணம் என்றதால இது 30 பாகை. ஆகவே இது 90 பாகை. இது 60 என்று சொன்னால் இது 120 பாகை. இது 30 என்று சொன்னால் இது 150 பாகை. இலாமியின் தேற்றம். இலாமியின் தேற்றம். இந்த இடம் சமநிலைக்கு நீங்க யோசிங்க. 100 கீழ் sin 90. T1க்கு கீழே இந்த கோணம் sin 150 பாகை. T2க்கு கீழே இதுக்கு எதிரே வார கோணம் sin 120 பாகை. sin 90 ஒன்றுன்றதால போட தேவையில்லை. இதர பெறுமதி அரை என்று தெரியும். T2 இதர பெறுமதி வர்க்க மூலம் 3/2 என்று தெரியும். 100 சமன் 2 மேல போனால் 2 T1, இந்த 2 மேல போனால் 2 T2 கீழ் வர்க்க மூலம் 3. அதுக்கு அங்கால உங்களுக்கு செய்ய தெரியும். இது ரெண்டையும் சமப்படுத்தினால் 2 T1 சமன் 100. ஆகவே T1 சமன் 50 நியூட்டன். இது ரெண்டையும் சமப்படுத்தினால் 100 சமன் 2 T2 கீழ் வர்க்க மூலம் 3. இரண்டையும் இதையும் சுருக்கின 50. 50 வர்க்க மூலம் 3 தான் T2க்குரிய விட. இதோட ஸ்ட்ரக்சருக்குரிய கேள்விகள் முடியுது. இன்ஷால்லா நாளைய கிளாஸ்ல எஸ்ஐ இட கேள்வியை தெளிவா பார்ப்போம். அதையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் அங்கே புது யூனிட்டை அதற்கு அடுத்த கிளாஸ்கள்ல ஸ்டார்ட் பண்ணி கொள்ள இயலும். ஸோ நாளைய கிளாஸ்ல சந்திப்போம்.